Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. இந்தியன் டூங்கும்போதே நமக்கு பயங்கரமான ஒரு ஹைப் இருந்த ஒரு விஷயம் தான். ரெக்கார்டிங் அப்போ என்ன சொன்னாரோ அதே தான் பர்ஃபார்மன்ஸும் சொன்னேன். ப்ரோ கோ கிரேசி, பயங்கரமாக வைப் பண்ணுங்க, அவ்வளோதான். சில் தான், எல்லாம் வேறு ஒன்றும் யோசிக்காதீங்க. ஸோ சவுண்ட் செக்லேருந்து பர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் அவரோட எனர்ஜி தான் எங்களுக்கு ஃபுல்லாக. விஜய் போயிட்டுன்னு பார்த்த உடனே இது பயங்கர டிஃப்ரெண்ட்டான ஒரு கொலாபரேஷனாக இருக்குது அப்படின்ட்டு லிரிக்ஸ் ரீட் பண்ணோம் எல்லோரும். இப்போ நீங்கள் ட்ராக் கேட்குறீங்க இல்லையா ஃபைனல் அவுட்டு, இதோட ஒரு பாதி எனர்ஜி வந்து அவரே கொடுத்து வச்சுட்டார். அவர் ஒரு ட்ராக் பாடியிருந்தார். அடியே அடியே இல்லையா, அது முடிச்சுட்டு துப்பாக்கி தப்பாய் கொண்ட சிப்பாய்க்கெல்லாம் சிம்மம் நீ ஏன்னு வரும். அது முடிச்சுட்டு அதிகார வர்க்கத்துக்கு நீ ஏன் அப்படின்னு முடிச்சுட்டு என் தாய் மண் மேல் அணைன்னு வரும். ஸோ அதுக்கு ஒரு லேயர் ஹையில் எல்லோரும் பண்ணோம். பாடிட்டு அதை ப்ளேபேக் கேட்டு நாங்களே கற்றுட்டோம் பயங்கரமாக. ஏன்னா ஸோ அந்த வைப் எப்படி இருந்துச்சு? கம்பேக் இந்தியன் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியாச்சு, பாரா பெர்ஃபார்ம் பண்ணீங்களா? இல்லை, பண்ண வேண்டியது டியூ டு டைம் அதனால பண்ண முடியாமல் போச்சு. ரொம்ப எதிர்பார்த்துருந்தோம். அண்ட் ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ட் பிளான் பண்ணியிருந்தோம். அது வந்திருந்ததுன்னா இந்நேரம் சோஷியல் மீடியாவில் ஃபயர் ஆகிருக்கும். கமல் சார்னு சொல்லிட்டு கேரக்டர் அட்ரஸ் பண்ணும்போது தாத்தாங்கிற வேர்ட் தான் நிறைய யூஸ் பண்ணேன். அந்த தாத்தா சீன் போடுங்க, இது போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு இந்த தாத்தா வராரு சாங்கோட பிளேஸ்மெண்ட்டும் இந்த தாத்தா மேட்டரும் பயங்கரமாக படத்துக்கு அப்புறம் இதாகும். பேசிக்காவே சிங்கர்னா ஒரு ஃபீமேல் ஃபேன்ஸ் ஃபாலோயிங் பயங்கரமாக இருக்கும். ரொமான்டிக் சாங்ல வேற அது ரெப்ரைஸ் சாங் பேசி அந்த சாங் எங்களுக்காக பாடி காட்டுங்க. மானே இனி உனை வந்து நெருங்கிடும் வழி எல்லாம் உனதல்ல எனதே ஏனே கண்ணின் இமைகளில் உனை தாங்கிடத்தான் பிறந்தேன் என் காதலே உயிரே. வணக்கம். வணக்கம், வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியன் 2 ஆல்பம்க்கு. ஸோ பார்த்தோம் ஸ்டேஜில் வந்து பயங்கரமாக அணியோட ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ், ஃபுல்லாக அந்த ஒரு பிளாக் காஸ்டியூம்ஸில் உங்கள் கேங்கே கலக்கிட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இந்தியன் 2 ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் வித் அணி. ஒரு இந்தியன் 2ங்கும்போதே நமக்கு பயங்கரமான ஒரு ஹைப் இருந்த ஒரு விஷயம் தான். பட் அதோட ரெக்கார்டிங்லேருந்தும் சரி, பர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் சரி, அந்த ஒரு விஷயத்தை வந்து பற்றி பயமுறுத்தவோ எதுவுமே எப்பவுமே ஜென்ரலாகவே பண்ண மாட்டார். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக அவர் கூட நான் பீஸ்டில் ஒர்க் பண்ணியிருந்தேன். பீஸ்ட் மோடுன்ற அந்த திரைத்தை பிடிக்கும் சாங் அது நாங்கள் பாடியிருந்தோம். ஸோ அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே சரி, அவர் அங்கே ரெக்கார்டிங் அப்போ என்ன சொன்னாரோ அதே தான் பர்ஃபார்மன்ஸும் சொன்னேன். ப்ரோ கோ கிரேசி, பயங்கரமாக வைப் பண்ணுங்க, அவ்வளோதான். சில் தான், எல்லாம் வேறு ஒன்றும் யோசிக்காதீங்க, அவ்வளோதான். ஸோ அவர் அப்படி இருக்கிறதால நம்மளாம் வந்து நம்ம ஒன்றும் அங்கே ஒரு பயமோ ஒரு எந்த ஒரு விஷயமும் நமக்கு இருக்காது. ஸோ சவுண்ட் செக்லேருந்து பர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் அவரோட எனர்ஜி தான் எங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இதானது. ஸோ அது ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆந்தம் மாதிரி ஒரு மோர் தென் ஒரு மூவி சாங் அப்படிங்கிறத விட பாராலாம் வந்து பாடும்போதும் சரி, பர்ஃபார்ம் பண்ணும்போதும் சரி, அது நமக்கே ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி கொடுத்த ஒரு சாங். ஸோ அதனால் அது பயங்கரமான வைப்பில் இருந்தது. ஓகே. ஸோ பாரா வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு பர்சனல் ஃபேவரெட்டு. ஃபஸ்ட்டு அது மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கம்பேக் இந்தியன் இன்ட்ரோ சாங்காக அந்த வீடியோவோட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் பாரா வந்து அல்டிமேட். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு அனிருத் மேலே வந்து சும்மா ஒரு ட்ரோல் போயிட்டு இருந்துச்சு. அவர் ஜோனில் இருக்கார், வெளில வரும் பார்த்தா அவர் வெளில வந்து சூப்பராக ஒரு பாட்டு போட்டிருந்தார். அதனுடைய ஃபர்ஸ்ட் கேட்குறப்போ அந்த ப்ராக்டிஸ் செஷன்ஸ்லாம் உங்களுக்கு அது ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருந்திருக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டு லிரிக் ரீட் பண்ணும்போதே அது ஆரம்பிச்சிருச்சு. விஜய் போயிட்டுன்னு பார்த்த உடனே இது பயங்கர டிஃப்ரெண்ட்டான ஒரு கொலாபரேஷனாக இருக்குது அப்படின்ட்டு லிரிக்ஸ் ரீட் பண்ணோம் எல்லோரும். ஆப்வியஸ்லி 10 பேர் அட் அ டைம் ரெக்கார்ட் பண்ணுங்க. ஸோ எல்லோரும் ரீட் பண்ணி பார்த்துட்டு இப்போ நீங்கள் ட்ராக் கேட்குறீங்க இல்லையா ஃபைனல் அவுட்டு, இதோட ஒரு பாதி எனர்ஜி வந்து அவரே கொடுத்து வச்சுட்டார். அவர் ஒரு ட்ராக் பாடியிருந்தார். ஸோ அது அப்படியே நாங்கள் ரிப்பீட் பண்ணால் போதுன்ற அளவுக்கு தான் வந்து இருந்ததே தவிர அவர் அவ்வளோ எனர்ஜியோட பயங்கரமாக. இன்ஃபேக்ட் இது எங்களுக்கு சொன்னது என்னென்னா, பேக் இன் 2018 இந்த சாங் பண்ணியிருந்தாங்க. 6 வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் அது வந்து லைட்டுக்கு வருது. ஸோ ஒரு 2019 நினைக்கிறேன், 19 முடித்த சாங் இது, இந்த பாரா சாங். ஆமாம், அப்பத்துலேருந்து ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கு இந்த சாங்கு. ஸோ அது ஒரு இப்போ தான் ஒரு மேசிவான ஸ்கேலில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இது பயங்கர சர்ப்ரைஸ் ஃபேக்டராக இருக்குது அணியோட. பட் இப்பயும் ஸ்டில் இட் லுக்ஸ் டெஃபினெட்லி. அண்ட் அப்போவே வந்து இதை சொல்லணும், அந்த 2019 அந்த ட்ராக் அப்போ பண்ணியிருந்ததே நாங்கள் கேட்கும்போது பயங்கரமாக இருந்தது. ஸோ ஆப்வியஸாக அது இப்போ வந்தது ரொம்ப ரைட் டைம்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா. அதே மாதிரி தான் கம்பேக் இண்டியனுக்கு கூட அந்த அனௌன்ஸ்மெண்ட் இதில் வந்த வேர்ஷனுக்கும்
இப்போ வந்து எல்லாருமே வந்து மீம்ஸ்லயுமே அதான் சாரி அனி உங்களை போய் தப்பா நினைச்சிட்டேன் அது டீசர் வந்தப்போ கலாய்ச்சாங்க. இப்போ அது பயங்கர ட்ரெண்ட். பாடும்போது அது எப்படி சொல்றது, மிட் நைட் ரெக்கார்ட் பண்ணோம். அது மிட் நைட் ஃபீலே மறந்துடுச்சு எங்களுக்கு, போயிட்டு தூக்கமே வரல. ஏன்னா அது எனர்ஜி, அந்த சாங் கொடுத்த எனர்ஜியே பயங்கரமா இருந்தது அந்த கம்பேக் இண்டியன் பாடும்போது. ஸோ அதே தான் இப்போ லைவாக நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போதும் பார்த்துருப்பீங்க ஆடியோ லான்ச்சில். அது அந்த எனர்ஜி ஒன்றுமே பண்ண முடியாது, பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க ப்ராடக்ட். ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு காமன் ஆடியன்ஸாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. இப்போ வந்து ஜெயிலர் வந்து ஹுக்குமோட பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று லைவாக பண்ணார், அனியன் கேங் ஒன்று பண்ணாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வரப்போ அதுதான் எதிர்பார்த்தாங்க. பட் அந்த கம்பேக் இந்தியன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அல்டிமேட்டாக இருந்தது. ஸ்டேஜில் பயங்கரமான ஒரு மீட்டரில் இருந்தது. நீங்கள் உங்கள் கேங்ஸ், அந்த கேங் பற்றி சொல்லுங்கள், யார் யார் உங்கள் டீம்? ஸோ எல்லாம் இப்போ நீங்கள் அதில் பார்த்த சிங்கர்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். To name first Shibi. Okay, Shibi, Govind, Arvind Anast, Yogi, Shanbagraj, Arvind Srinivas, Deepak, இன்னும் 3 பேர் இருக்காங்க. ஐயோ டக்குனு வரலையே. அரவிந்த் ஆனஸ்ட், கோவிந்த் பிரசாத், தீபக் ப்ளூ, அரவிந்த் ஸ்ரீனிவாஸ், ஷண்பகராஜ், யோகி சேகர், ரவிஜி, நாராயணன் அண்ட் வேலு அண்ட் ஷிபி. ஆமாம், நான் என் பேரை விட்டு ஷிபி ஸ்ரீனிவாசன். ஸோ நாங்கள் தான் பாடினோம். ரெண்டுமே ஒரே நாள் ரெக்கார்ட் பண்ண சாங் தான். ஐ மீன் ஒரே டைமில் ரெக்கார்ட் பண்ணதான். இது முடிச்சுட்டு we took a short break and we took comeback Indian. ஸோ பாரா முடிச்சுட்டு கம்பேக் இண்டியன் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இன்னொரு பக்கம் பார்த்தா எல்லாருக்குமே ஆப்வியஸாக இந்தியன் அப்படின்ற ஒரு ஆல்பம் வருதுன்னா ரஹ்மானுக்கு போயிடுவோம். ஸோ இந்த கம்பேரிசன் ஸ்டார்டிங்லேருந்தே இருந்துட்டு இருந்தது, இப்போ வரைக்குமே இருக்குது. பட் வந்து அனிருத் அதை வந்து ஒரு மாதிரி ஐஸ் பிரேக்கிங் மாதிரி ஸ்டேஜ் ஏறி வந்து 6க்கு அப்புறம் 7டான்னு சொன்ன அந்த மேட்டர் வந்து மீமாக தான் பார்த்தோம் நாங்கள். ஸோ அது அவர் ஆக்சுவலாக சொன்னாரா, அதுக்கு என்ன ரியாக்ஷன்? பயங்கர கூலாக ஹேண்டில் பண்ணுற ஒரு பர்சன் தான் அவர். எப்போவுமே முன்னாடியிலேருந்தே அதான் சொல்லிட்டு இருக்கேன், இன்றைக்குமே தலைவன் தலைவன் தான், தொண்டன் தொண்டன் தான், தலைவர் தலைவர் தான். எப்போவுமே அவர் வந்து ஒரு ரஹ்மான் பக்தர் தான், ஒரு தீவிரமான ஒரு இதுதான். ஸோ அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு அனி இவ்வளோ சில்லாக இருக்காருன்னா டெஃபினட்டாக இந்த மூவிக்கு இந்த ஆல்பம் வந்து பயங்கர அப்ராப்ரியேட்டாக இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவர் எல்லாருமே அனி இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளோ பண்ண எல்லா படங்களுமே வந்து ஒரு பயங்கரமான ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் மேலே இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் இவ்வளோ நல்லா ஹேண்டில் பண்ணவர் டெஃபினட்டாக இப்படி ஒரு ஆல்பம் கொடுக்குறாருன்னா டெஃபினட்டாக அது நல்லா தான், கரெக்டாக தான் இருக்கும், அப்ராப்ரியேட்டாக தான் இருக்கும். அந்த சிவாஜி டைலாக் மூமெண்ட் இருந்தது ஆக்சுவலி. அவர் அனி சொன்னாரா இந்த மாதிரி 6க்கு அப்புறம் 7டா, ரஹ்மானுக்கு அப்புறம்? ஆமாம், அது ரஹ்மான் ரியாக்ஷன் என்னவா இருந்தது? நீங்க பார்த்துருப்பீங்க லைவ்ல? இல்லை, ஆடியோ லான்ச்க்கு ரஹ்மான் சார் வரலையா? நாங்கள் வந்து மீமா தான் பார்த்தோம், அதனால வந்து அவர் ரியாக்ஷன்லாம் போட்டு ஏதோ ஆட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ அது வரல. பட் அது அந்த டைலாக் இருந்தது, அந்த ஸ்டேஜில் சொன்னார் அவர். பட் அது வந்து பயங்கர ஸ்வீட்டாக இருந்தது, பயங்கரமான ஒரு மூமெண்ட் தான். ஸோ அவர் அப்படி தான் அனி ப்ரோ பொறுத்த வரைக்கும் எப்போவுமே, எப்போ பார்த்தாலும் ரெக்கார்டிங் போயிருந்தப்போவுமே வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு ஹாய் ஷிபி டிஷர்ட் ரொம்ப நல்லா இருக்கு, எங்கே வாங்கினீங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு சில் தான், ஒன்றுமே ஜாலியாக அந்த ஒரு பயங்கர அந்த இது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, பயங்கர சில்லான பர்சன். ஸோ நீங்கள் ஸ்டேஜில் அவர் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் ரியல் லைஃப். ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, சங்கர் சாரோட ஃபிலிம்ஸுக்கு கண்டிப்பாக அந்த ஆல்பம்ஸ்க்கு வந்து மியூசிக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், லிரிக்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி பா விஜய் இந்த அனிருத்தன் பார்க்குறப்பவே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ கம்பேக் இந்தியனுக்கும் எல்லா லிரிக்ஸுமே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ அஸ் அ சிங்கரா, அஸ் அ பார்ட் ஆஃப் இந்தியன் 2 அதை எப்படி பார்க்குறீங்க? சங்கர் சார் ஃபிலிம் சாங்குக்கும் லிரிக்ஸ்க்கும் ஒரு முக்கியம். டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு கொலாபரேஷன் வரும்போது அனி ப்ரோ கிட்ட இருந்து ஒரு பயங்கரமான ஒரு பொட்டென்ஷியல் இன்னுமே, அவர் எப்போவுமே ஒரு அழகான டியூன்ஸ், எப்போவுமே நிறைய அழகான வரிகள் இருந்திருக்கு. பட் கடந்த சில வருஷங்களாக நமக்கு வந்து அனி ப்ரோ கிட்ட ஒரு கமர்ஷியல் தாண்டி ஒரு கிராண்டான படங்கள்னு பண்ணு. ஸோ இதுதான் அவருக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மாசிவான ரிலீஸாக இருக்க போகுதுன்னு தோணுது. ஏன்னா இதோட ஸ்கேலே வேறு இல்லை, இந்தியன்றது ஒரு இது. ஸோ டெஃபினட்டாக இதுக்கப்புறம் அவர் பேன் வேர்ல்டு போகிறதுக்கான எல்லா பேன் வேர்ல்டு போகிறதுக்கான ஓகே. ஸோ இதுக்கே அவர் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக போட்டிருந்தார். சைல்ட்ஹுட் ட்ரீம் அதனுடைய ஃபஸ்ட்டு இந்த பாரா ரிலீஸ் ஆகுது, சங்கர் சார் கூட ஒர்க் பண்ணணும்னு சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டேன் அப்படின்னு. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க பீஸ்டில் அந்த பாட்டும் பாடினீங்கன்னு சொல்லிட்டு, திரை தீ பிடிக்கும், இதே டீம் தானா? இல்லை, இதே டீம் கிடையாது. இதிலிருந்து 2 பேர், நான் கோவிந்த் பிரசாத்னு ஒருத்தர், யோகி சேகர்னு ஒருத்தர். ஸோ நாங்கள் 3 பேர் பாடிருந்தோம். அதுதான் ஃபர்ஸ்ட் அசோசியேஷன். வேற ஒரு ரியாலிட்டி ஷோ மூலியமா பார்த்துட்டு இட் வாஸ் ஸோ ஸ்வீட் ஆஃப் ஹிம், அங்கேருந்து டைரெக்டாக கூப்பிட்டாரு. ஸோ அதே டீம் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ. ஸோ ஃபர்ஸ்ட்டு யூ நோவா லைக் இது பீஸ்ட் படம் இந்த மாதிரி எதுவுமே தெரியாது, எதுவுமே போகிற வரைக்கும் எதுவுமே தெரியாது. போய் ட்ராக் கேட்டதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் வி காட் டு நோ. அண்டு ஃபஸ்ட் டைம் அங்கே அதே மாதிரி தான் அங்கேயும் ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது வைப்பு தான் பயங்கரமாக. ஆக்சுவலி அது ஃபார் எவர் ஃபார் ஆல் தளபதி ஃபேன்ஸுக்கு வந்து அது ஒரு ஆந்தமாக மாறிடுச்சு, பீஸ்ட், அந்த பீஸ்ட் மோடு சாங் ஆக்சுவலி. ஸோ கிரெடிட்ஸ் டு யூ அண்ட் தேங்க்ஸ் டு யூ அண்ட் டீம். தேங்க்ஸ் டு அனி ப்ரோ. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப பயங்கரமாக இருந்துச்சு உங்களுக்கு ஸ்க்ரீனில் பீஸ்ட் அப்போ பார்க்குறப்போ நம்ம வாய்ஸ்? யா டெஃபினட்டாக
அது இப்போ ரெக்கார்ட் பண்ணும்போதே அது எப்படி வரப்போகுது என்னங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பே பயங்கரமாக இருந்தது. ஏன்னா இப்போ அங்கே ஃபர்ஸ்ட் டைம் ப்ளே பண்ணிட்டு இது பண்ணும்போதே பயங்கரமாக அனிப்ரோவும் எங்களோட பயங்கரமாக வைப் பண்ணி ஒரு என்ஜாய் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சாங் அது. ஸோ அது டெஃபினட்டாக ஹிட் ஆகும்னு தெரியும். அண்ட் அது அந்த ட்ராக் சர்ப்ரைஸாக வேறு வந்தது இல்லையா. ஸோ அதனால லாஸ்ட் மினிட்ல தான் ரெக்கார்டிங்கும் நடந்தது. ஒரு 1 month பேக் தான் நடந்தது. அண்டு அப்படி லைக் இது எல்லாமே இது பண்ணுறப்போ லைக் வந்து ஒரு டீமாக ஒரு எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு 2-3 பேர் இல்லை ஒரு 4-5 பேருக்கு மேலே பாடியிருக்கலாம். இந்த பாரா சாங் கிட்டத்தட்ட 10 பேர். ஓகே. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி ப்ரோ இருக்கும் ஆஸ் அ சிங்கராக? நம்ம பார்க்குறப்போ காமன் ஆடியன்ஸாக ஒருத்தர் வருவாங்க, ஒரு பாட்டு பாடுவாங்க, இல்லை மல்டிபிள் சிங்கர்ஸ் இருப்பாங்க. பட் இந்த கோரஸ் வந்து செம மேட்ரு. அது வந்து இப்போது நிறைய ஒய்டாக வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகுது. அனியோடைய வேர்ஷனில் அதை பார்க்குறப்போ சூப்பராக இருந்தது. அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு? அவருக்குமே இது புதுசாக இருந்ததுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் பயங்கரமாக என்ஜாய் பண்ணார், எப்போவுமே என்ஜாய் பண்ணுவார். பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கும் புதுசாக இருந்தது. ஏன்னா ஒரு ஹோல் சாங்கு ஒரு ஆந்தம் டைப்பில் இதில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் சிங்க் ஆகிறதுங்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது. ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு 3-4 பேர் சேரும்போதே பார்த்தீங்கன்னா அங்கங்கே மிஸ் ஆகும். ஒருத்தர் வந்து ஒரு வேர்டு மாற்றினா கூட இதாகும். எல்லா லைனுமே வந்து டு பி வெரி ஃப்ராங்க் ஒரு 2 டேக்கு 3 டேக்கு மேலே போகவே இல்லை. 2 டேக் 3 டேக்கு மேலே போகவே கிடையாது. அண்ட் 10 பேரும் இருந்த சிங்க் பயங்கரமாக இருந்தது. ஏன்னா அது அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கு இல்லையா. பாட்டு வந்து நாங்கள் ஒரு 6-7 தடவை கேட்டோம், ஒரு லூப்பில் கேட்டோம். கேட்டுட்டு அவ்வளோதான், ஒரு லைன் பை லைன் அவர் சொன்னார். நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம். கைஸ் கிரேசி கைஸ் ஃபன் தெரி போல பாய்ஸ் கமான் அப்படின்றாரு. அவர் பயங்கரமாக செம்ம என்ஜாய் பண்ணார். லைக் அவர் டோட்டலாக அவர் அந்த கன்சோலில் இருந்துட்டு பயங்கரமாக வைப் பண்ணிட்டு இருந்தார். இந்த ஹோல் டீம் என்ஜாய்ட், வி ஆல் என்ஜாய்ட். ஒரு லைன்லாம் பாடிட்டு நாங்களே கத்திட்டோம். இந்த அடியே அடியே இருக்கு இல்லையா, அது முடிச்சு துப்பாக்கி தப்பாய் கொண்ட சிப்பாய்க்கெல்லாம் சிம்மம் நீயேன்னு வரும். அது முடிச்சுட்டு அதிகார வர்க்கத்துக்கு அரைகோவல் நீயே அப்படின்னு முடிச்சுட்டு என் தாய் மண் மேலானேன்னு வரும். ஸோ அதுக்கு ஒரு லேயர் ஹையில் எல்லாரும் பாடணும். பாடிட்டு அதை பிளேபேக் கேட்டு நாங்களே கத்திட்டோம் பயங்கரமாக. ஏன்னா அதான் சொல்கிறேன்ல, அந்த மாதிரி ஒரு வைப்பு வந்து வேற எந்த செஷன்லேயும் பார்த்தது இல்லை. ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த போர்ஷன் செம்மையாக இருந்தது. ஸ்ருதிகா பாடியிருப்பான், அவங்களுடைய போர்ஷன் முடிச்சுட்டு உங்களுடைய இந்த லைன்ஸ் ஆரம்பிக்கும். அதுதான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பார்ட். அந்த மொத்த சாங்லேயே ரொம்ப பிடிச்ச ஒரு. ஓகே. ஸோ அந்த வைப் எப்படி இருந்துச்சு? கம்பேக் இந்தியன் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியாச்சு. பாரா பெர்ஃபார்ம் பண்ணீங்களா? இல்லை, பண்ண வேண்டியது டியூ டு டைம் பண்ண முடியாமல் போச்சு. ரொம்ப எதிர்பார்த்துருந்தோம். அண்ட் ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ட் பிளான் பண்ணியிருந்தோம். அது வந்திருந்ததுன்னா இந்நேரம் சோஷியல் மீடியாவில் ஃபயர் ஆகிருக்கும். அது வராது, ரொம்ப கஷ்டம்தான். ப்ராப்ளி ஒரு சக்ஸஸ் மீட்டில் நாங்கள் அதை பெர்ஃபார்ம் பண்ணுவோன்னு இது மூலிமா நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக அந்த ஆக்டை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பயங்கரமாக லைக் அது ஒரு ஹோல் டே நாங்கள் அதுக்கு தான் நாங்களும் பயங்கர ஹோப்ஃபுல்லி ஓகே பாரா வந்து லைவ் பண்ண போகிறோம். பிகாஸ் ரெக்கார்டிங் அப்போவே நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடின பாட்டு அது. ஸோ அது டைம் ரொம்ப இதானதால் பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போச்சு. சிம்பு ஒரு பயங்கர என்ட்ரிலாம் கொடுத்து மாஸ் பண்ணிட்டு இருந்தாரு அங்கே. ஸோ அவரோட என்ட்ரிலாம் எப்படி இருந்தது உங்களுக்கு? அந்த வைப்பில் பயங்கரமாக செம்ம. உங்களுக்கு க்ரௌட் ரெஸ்பான்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆப்வியஸ்லி. பட் ரொம்ப நேரம் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் அவரோட என்ட்ரிக்காக தான். ரொம்ப பயங்கரமாக இருந்தது அது வரும்போது. ஆனால் அது நடக்கும்போது ஆல்மோஸ்ட் half ஆஃப் தி ஆக்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு அவரும் ஒரு ரீசன் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி ஒரு ஷூட் முடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு. ஸோ அதனால் அவர் என்ட்ரி வந்து அப்போ அவரும் கொடுப்பாருன்ற எக்ஸ்பெக்டேஷன் யாருக்குமே இல்லை. ஸோ அதனால் பயங்கரமாக தெரிச்சிட்டாங்க எல்லாருமே. அப்படி ஒரு என்ட்ரி இது. ப்ரோ அஸ் அ சிங்கரை நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் ரியாலிட்டி ஷோவாக இருக்கட்டும் இல்லை நிறைய மியூசிக் டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அப்படி வந்து அணி கூட ஒர்க் பண்ணுறப்போ அந்த ப்ராசஸ் எப்படி ப்ரோ இருக்குது உங்களுக்கு? என்ன மாதிரி மேபி கேட்குறாரு அவர்? அது ஒரு கன்வென்ஷனல் ப்ராசஸ்னு ஒன்று இருக்கும். ஜென்ரலாகவே நிறைய கம்போசர்ஸ் ஒரு விதமாக அப்ரோச் பண்ணுவோம். பட் இவர்கிட்ட நீங்கள் அதை பார்க்கவே முடியாது. அங்கே உள்ளே போயிட்டால் ஒரு ஃப்ரெண்டாக மட்டும்தான் அவரை உங்களால் பார்க்க முடியும். நமக்கு அவரோட டேலண்ட் மேலே எவ்வளோ ரெஸ்பெக்ட் இருந்தாலுமே அவரை பார்த்து அடுத்த செகண்ட் நீங்கள் கம்ஃபர்டபுள் ஆறீங்களா இல்லையான்றது தான் அவர் ஃபஸ்ட்டு என்ஷூர் பண்ணுவார். போன உடனே வெரி ஹாஸ்பிட்டல் பர்சன் இல்லைங்களா, ப்ரோ யூ ஹேட் சம்திங், யூ வாண்ட் ஹேவ் சம்திங், கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேர் கேட்டுட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் பேர் ஞாபகம் வச்சுருப்பாரு டெஃபினட்டாக. ஸோ அதெல்லாமே ஒரு நம்ம பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரு ஆர்டிஸ்ட் அப்படி நம்மளை ட்ரீட் பண்ணும்போது நம்மளால் அது என்ன சொல்கிறது, அந்த விஷயம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுப்பார். ஸோ அதனால் ரெக்கார்டிங்குமே அதே மாதிரி தான் இருக்கும். எங்கேயுமே நீங்கள் அவர் கோவப்படுறதோ எதையுமே பார்க்கணும். நிறைய கம்போசர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இப்போ கரண்ட்டில் நிறைய கம்போசர்ஸ் ரொம்ப சில்லாக இது பண்ணுறாங்க. பட் அதில் வந்து அனிப்ரோ இன்னுமே ரொம்ப சில். ஸோ ஒரு ரீடேக் போகிறோம் இது பண்ணுறோன்னா அது மேக்ஸிமம் ஒரு 1 or 2 டேக்ஸ் தான் போகும். ஏன்னா அத்தனை தடவை நம்ம ரிப்பீட்டில் கேட்டிருப்போம். அண்ட் அவர் சொல்கிற விதமும் அவ்வளோ
ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ இந்த விதத்தில் ரொம்ப சில். ஸோ இன்னொன்று வந்து நம்ம நிறைய டைம் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் பார்க்குறப்போ அவரோட ஸ்டுடியோ வந்து லைக் இப்போ சிங்கிங்னா நம்ம எப்படி பார்த்து பழக்கப்பட்டிருக்கோம்னா ஒரு தனியாக இருக்கும், கண்ணாடி பக்கத்தில் இருக்கும், அங்கே பாடுவாங்க ரெக்கார்டிங், அந்த வாய்ஸ் கரெக்டாக வரணுன்றதுக்காக. பட் அணியோடது வந்து எப்போதுமே பக்கத்துலேயே இருக்கும். நீங்கள் சொல்கிறது எனக்கு இப்போ கனெக்ட் பண்ண முடியாது, அங்கே தான் ரெக்கார்ட் நடக்குமா ஆக்சுவலி? இப்போ நடக்குது அங்கே. பட் அது இல்லாமல் இன்னொரு செட்டப்பும் இப்போ ஹி ஹஸ் மேடு அங்கே. அது பீஸ் நாங்கள் பண்ணும்போதெல்லாம் அங்கே தான் நாங்கள் பண்ணோம். அவரோட அந்த கிளாசிக் செட்டப், தளபதி வாங்கி கொடுத்த பியானோ இருக்கும், பக்கத்தில் வந்து அவரோட பிசி செட்டப் இருக்கும், பக்கத்துலேயே மைக் இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து இது பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரு அடிஷ்னலாக வேறு ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அடுத்தடுத்து ஸ்கேல் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் பெருசாகிட்டே போகுது இல்லை. ஸோ அதனால இப்போ நிறைய பேர் ரெக்கார்ட் பண்ணுறது அதுக்கெலாம் வந்து கீழே இருக்க ஃப்ளோரில் இன்னொரு செட்டப். ஓகே ப்ரோ. ஸோ இப்போ அவரோட கம்போசிங் செட்டப் அதுதான், மேலே இருக்கிறது தான். ஆமாம், அது அவரோட லக்கி சாம் பிளேஸ் மாதிரி. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அவரோட பேண்ட் டைம்ஸ்லேருந்து அங்கே இது பண்ணதால் அங்கே சாங் ரிலீஸ் ஆனதுலேருந்து, இந்தியன் டூவோட ஆல்பம் ரிலீஸ் ஆனதுலேருந்து ஒரு பக்கம் பயங்கர பாராட்டுகள் இருந்துச்சு, இன்னொரு பக்கம் அணியோட பயங்கர ட்ரோல்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. குறிப்பாக அந்த கதறல் சாங்குக்கு, இந்த தாத்தா வராரு அந்த லிரிக்ஸ்க்கு என்னடா போட்டு வச்சிருக்கேன்ற மாதிரிலாம் ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் எனக்கு டு பி ஆனஸ்ட் அது பயங்கர ஃபேவரட் கதறல் சாங். நான் இப்பயும் சொல்கிறேன், படத்தோட பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். அது வந்து அதெல்லாம் நீங்கள் எதாவது டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டீங்களா அந்த ட்ரோல்ஸ்? டிஸ்கஸ் எதுவும் பண்ணிக்கல. பட் நீங்கள் அந்த ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா ஹோப்ஃபுல்லி இப்போ யூடியூப்பில் வரும் இப்போ கூடிய சீக்கிரம். அதில் கிளிப்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கபிலன் வைரமுத்து சார் இன்னும் நிறைய பேர் வந்து அட்ரஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தாத்தான்னு ஒரு கேரக்டர் அட்ரஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்க சொல்லும்போது கமல் சார்னு சொல்லிட்டு கேரக்டர் அட்ரஸ் பண்ணும்போது தாத்தாங்கிற வேர்ட் தான் நிறைய யூஸ் பண்ணாங்க. அந்த தாத்தா சீன் போடுங்க, இது போடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அந்த தாத்தாங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்து மூலிமா ஒரு பிராண்டாக ஆகிறதுக்கான நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு எலிமெண்ட் இருக்குது டெஃபினட்டாக. ஏன்னா எல்லாருமே தாத்தான்னு தான் அட்ரஸ் பண்ணாங்க. அப்போ கமல் சாரும் அங்கே தான் இருந்தார். ஸோ அப்படிங்கும்போது அது சொல்கிறாங்கன்னா ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா? டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு இந்த தாத்தா வராரு சாங்கோட பிளேஸ்மெண்ட்டும் அந்த தாத்தா மேட்டரும் பயங்கரமாக படத்துக்கு அப்புறம் இதாகும். ஏன்னா அவர் இப்போ நீங்கள் அந்த ஆடியோ லான்ச் ஸ்பீச்சஸ் வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், தாத்தாங்கிற கேரக்டர் தான் சொன்னாங்க. தாத்தா கேரக்டர் தாத்தா அதை மென்ஷன் பண்ணிட்டே இருந்தாங்க, நிறைய பேர் அட்ரஸ் பண்ணாங்க. ஸோ அந்த தாத்தால ஒரு மேட்ரு இருக்குது ஏதோ ஒன்று. ஏன்னா அந்த லிரிக் க்யூட்டாக இருந்துச்சு. தாத்தா வராரு, விரல சொல்லிட்டு போகிறாரு, குடல் குழப்ப போகிறாரு. அது வந்து பயங்கரமாக இருந்துச்சு. எனக்குன்னா அது வந்து இன்னொரு பக்கம் எப்படி ட்ரோல்னா நிறைய ஏஐயோட மேட்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் மீம்ஸ் பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்து ரசித்த மீம் ஏதாவது இருக்கா? ரசித்த மீம்னு இல்லை. அண்ட் இந்த விஷயங்கள்லாம் வரும்போது இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் தான் அதிகமாகுது. எப்படி வருமோ படத்தில், எங்கே வருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மீம்ஸ் எல்லாமே இப்போ ஆப்வியஸாக இப்போ எல்லாருமே பயங்கர இன்டெலெக்சுவலாக பண்ணுறாங்க மீம்ஸ்லாம். அடுத்து ஏஐ வச்சு பண்ண மீம்லாம் பார்க்க செம்ம ஃபன்னாக இருந்தது. பட் ஆனால் அது பார்க்கும்போதுமே எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் தான் அதிகமாக இருக்குது. டெஃபினட்டாக அது ஒரு ஆன்சர் டெஃபினட்டாக படம் கொடுக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ லைக் இப்போ நம்ம பேசணும், பீஸ்டாக இருக்கட்டும், இந்தியன் டூவில் பாராவாக இருக்கட்டும், இல்லை கம்பேக் இந்தியனாக இருக்கட்டும், இது தாண்டி அப்பார்ட் ஃப்ரம் ஷிபி ஆஸ் அ சிங்கராக எப்படி அவரோட பயணம் இருந்துச்சு? என்னென்ன படங்கள் பண்ணியிருக்காரு? இப்போ ஒரு கடைசி ஒரு 4 to 5 இயர்ஸாகவே வந்து பிளேபேக்ஸ் நிறையாவே பண்ணிகிட்ருக்கேன். முதல்ல நம்ம சீதாராமம் படத்தில் துல்கர் சல்மான் நடிச்சிருந்தார் இல்லையா? ஸோ அதில் தெரியுங்க, இப்படி சொல்லிட்டீங்க, ஃபேவரட் ஃபிலிம்ங்க. என்னங்க இப்படி சொல்லி நடிக்க வேண்டியது அவருக்கு ஜஸ்ட் மிஸ்ல அவருக்கு போயிடுச்சு. ப்ரோ அப்படிலாம் சொல்லாதீங்க ப்ரோ. ஏன் கேள்விப்பட்டேன் ப்ரோ, சத்தியமா நல்லா தானே ஸ்டார்டிங்லேருந்து போயிட்டு இருந்துச்சு. சத்தியம் ப்ரோ, எனக்கு தெரிஞ்ச கேர்ள்ஸே திட்டுவாங்க ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி. நீங்க ப்ளீஸ் கண்டினியூ. அதெல்லாம் அவன் கண்ணு முன்னால வந்து போமா இல்லையா? பயப்படதான் செய்யணும், லேஸ் வாட்டா காருங்க. ஓகே சேஃப் வாங்கினதுக்கு ஏதாவது ப்ளீஸ். இதுக்கு எனக்கு நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாரு, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே யூ கண்டினியூ. குருமுகிலோடைய சேட் வெர்ஷன், அந்த ரெப்ரைஸ் வெர்ஷனுக்கு நான் வந்து மலையாளமில் பாடியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பர்த் மார்க்னு ஒரு மூவி ரிலீஸ் ஆயிருந்தது. ஷபீர்னும் மிர்னா ரவியும் நடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த மூவியில் பர்த் மார்க்கில் ஒரு சாங் போர்த்தீருமான்ற ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் பண்ணேன். அண்ட் இப்போ ரீசெண்டாக நம்ம எல்லாரோட ஃபேவரட் விஜய் ஆண்டனி சாரோட ரோமியோ மூவியில் சிடு சிடுன்னு ஒரு சாங் இருக்குது. அதோட ரெப்ரைஸ் வெர்ஷன் நான் பாடியிருந்தேன் தமிழில். அண்ட் அது இன்ஸ்டாவில் நல்லா நிறைய பேர் டேக் பண்ணி நிறையா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருப்பாங்களே ப்ரோ. அந்த சாங் நான் தான் பாடினேனே நிறைய பேருக்கு தெரியல, இதுக்கப்புறம் தெரியும். பேசிக்காவே சிங்கர்னா ஒரு ஃபீமேல் ஃபேன்ஸ் ஃபாலோயிங் பயங்கரமா இருக்கும். ரொமான்டிக் சாங்லாம் வேற, அது ரெப்ரைஸ் சாங் உசுபேத்தி தான் ஓட போறாங்க ப்ரோ. அந்த சாங் எங்களுக்காக பாடி காட்டுங்க ப்ரோ. டெஃபினட்டா லிரிக் எடுத்துட்டு. யா ஷூர். மானே இனி உனை வந்து நெருங்கிடும் வழி எல்லாம் உனதல்ல எனதே தேனே கண்ணி நீ
இமைகளில் உனை தாங்கிடத்தான் பிறந்தேன் என் காதலே உயிரே உயிரே உனக்காயிருப்பேன் உயிரே உனையே உனையே உயிரில் சுமப்பேன் உயிரே பேருலகை அழிப்பேன் நீ கலங்கினால் வான்வெளியை இடிப்பேன் நீ வருந்தினால் உன் கனவை சுமப்பேன் நீ உறங்கினால் என் உயிரை எடுப்பேன் நீ விரும்பினால். ப்ரோ சூப்பர் ப்ரோ. என்ன ப்ரோ டக்குன்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்க, செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாங் எனக்கு பாடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பரத் தன்சேகர் கம்போசர் அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப குரூஷியலான டைமில் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. லைக் மூவி ரிலீஸ்க்கு ஒரு 10 days முன்னாடி தான் இதை ரெக்கார்ட் பண்ணோம். தமிழ் அண்ட் தெலுங்கு ரெண்டுலேயுமே நான் பாடியிருந்தேன். ஸோ இதுக்கு அடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு ப்ரோ இப்போ ரீசெண்டாக? இப்போது அடுத்த ஒரு சாங் பாடியிருக்கேன். நம்ம கம்போசர் விஷால் சந்திரசேகர் அவருக்கு இன்னொரு சாங் ஒன்று பாடியிருக்கேன். ஸோ அதுவும் ரிலீஸ்க்காக வெயிட்டிங். சமுத்திரக்கனி சார் நடித்த மூவி அது. ஸோ அந்த மாதிரி இருக்குது சில லைனப்பு. கல்கியை சொல்லுங்க ப்ரோ. கல்கியில் பாடியிருக்காருங்க, மறைச்சு வச்சிருக்காரு, சொல்ல மாட்டாரு. ஏன்னா சந்தோஷ் நாராயணன் அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேன் இந்தியா ஒரு ஜோனுக்கு போகிறாரு. கல்கி அதுவும் எல்லாருமே பிரபாஸ், கமல் சார் எல்லாருமே இருக்காங்க. ஸோ எப்படி ப்ரோ போயிட்டுருக்கு ரெக்கார்டிங்கு? நானும் உங்களை மாதிரி இந்த டீசர் ட்ரெய்லர் எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் புஜ்ஜி அனௌன்ஸ்மெண்ட்டு எல்லாம் பார்த்து ஒரு பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ ரீசெண்டாக எதேர்ச்சியாக ஒரு கால் வந்தது, ஒரு சந்தோஷ் நாராயண் சாரோட ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு அங்கே போனப்போ தான் வந்து அது கல்கி மூவிக்கான ரெக்கார்டிங் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. இது பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். அது எவ்வளோ பிரம்மாண்டமானா சந்தோஷ் நாராயண் சாரோட ஒர்க்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அது சந்தோஷ் நாராயண் சாரோட ஒர்க்குன்னு நமக்கு தெரியுமே தாண்டி அதோட ஸ்கேல் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஸ்டார் வார்ஸ் மூவியோட ஸ்டாண்டர்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அதோட ஸ்கோரோட ஸ்டாண்டர்டே நமக்கு வந்து விஷுவல் ஆப்வியஸாக நான் இன்னும் பார்க்கல. பட் அந்த ஸ்கோரை கேட்கும் போதே விஷுவல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. அந்த மாதிரி ஒரு மேசிவான ஸ்கேலில் நிறையா சிங்கர்ஸை ஒரே டைமில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் அஃபிஷியலாக கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஸோ சூப்பர் ப்ரோ. ஸோ இந்தியன் 2 உடைய விஷஸ் பயங்கரமாக இருக்குது உங்களுக்கு. ஸோ வந்து கம்பேக் இந்தியனாக இருக்கட்டும், பாராவாக இருக்கட்டும். ஸோ இப்போ இந்த ரீசன்ட் ரிலீசஸ், இந்த ஆடியோ லான்ச், போஸ்ட் ஆடியோ லான்ச் நிறையா உங்களுக்கு ரெஸ்பான்சஸ் வந்துட்டுருக்குன்றதை நம்புகிறோம். டீம் SS மியூசிக் சார்பும் பெரிய வாழ்த்துக்கள் ப்ரோ. ஸோ சிங்கராகவும் சிவி ஸ்ரீனிவாஸ் பெருசாக வரணும். Okay bro, வாழ்த்துக்கள். Thank you so much. Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.